Good morning students. Now see about the lesson plants. The lesson number 3 plants. Okay, first we see the learning objectives. After completing this lesson, students will be able to know about the types of pollination and agents of pollination. Types of pollination and agents of pollination. Okay, next understand the life cycle of flowering plants. Understand the life cycle of flowering plants. Okay, next we see the introduction. Plants are useful to us in a number of ways. They produce their own food. At the same time, they are used as food by the men and animals. Plants are not only used as food but also used as medicine. Almost all parts of the plants are useful to us. As a natural resource, they are beautiful and pleasing to our eyes. They release oxygen, which is essential for our survival, into the atmosphere. Some plants grow in our surrounding naturally, and some are grown by us. We need to know about the plants which are useful to us in many ways. Let us study in this lesson about the life cycle of plants, agriculture, and the types of soil. Okay, now see the structure of the flower. This is the structure of the flower. Okay, இது வந்து நம்ம இங்கே பண்ணோம் என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் மட்டும் யார் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் எதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இங்கே இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆந்தர்னு கொடுத்துருக்காங்க பாரு. It is called the anther. The yellow color part is called the anther. It is the male part of the flower. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த மேல் பார்ட். ஒரு ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா மேல் பார்ட் இருக்கும், ஃபீமேல் பார்ட் இருக்கும். ஓகே, ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அங்கே என்ன இருக்கணும், மேல் பார்ட் இருக்கணும், ஃபீமேல் பார்ட் இருக்கணும். இந்த எல்லோ கலர் இஸ் த இட் இஸ் கால் ஆந்தர். ANTHER ஆந்தர். இட் இஸ் த மேல் பார்ட். இது எப்படி இருக்குன்னா இந்த எல்லோ கலர் பார்ட்டுக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னா சும்மா லைட்டாக எல்லோ கலர் பவுடர் மாதிரி டாட்டாக ஒன்று பவுடர் மாதிரி ஒரு பார்ட்ஸ் இருக்கும். இட் இஸ் கால் போலன் கிரெயின்ஸ். இட் இஸ் கால் என்னது, போலன் கிரெயின்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ த மேல் பார்ட். த க்ரீன் கலர் பார்ட் இருக்கலாம், அந்த க்ரீன் கலர் பார்ட் இஸ் கால் என்னன்னா ஃபீமேல் பார்ட். இஸ் கால் ஃபீமேல் பார்ட். ஃபீமேல் மீன்ஸ் பெண். இட்ஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகே, இட் இஸ் கால் த ஸ்டிக்மா. இட் இஸ் கால் என்னது, ஸ்டிக்மா. ஃபீமேல் பார்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாரு, ஓவல்ஸ் இருக்கும். என்ன இந்த குட்டியாக இங்கே இருக்குது பாரு, 2 பார்ட்ஸ். இட்ஸ் ஆர் ஓவல்ஸ். இட் இஸ் கால் த இது வந்து என்னது ஓவரி. இது வந்து ஃபீமேல் பார்ட். இது வந்து என்னது இந்த எல்லோ கலர் இஸ் த மேல் பார்ட். ஓகே, இட் இஸ் கால் ஆந்தர். இட் இஸ் கால் ஃபீமேல் பார்ட் இஸ் கால் ஸ்டிக்மா. என்னது, ஸ்டிக்மா. STIGMA, ஸ்டிக்மா. ஓகே, இட் இஸ் த ரீப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகே, next we see about the pollination. Next we see about the pollination. The transfer of pollen grains from the anther to stigma of a flower is called the pollination. Is called another pollination. The transfer of pollen grains. இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த எல்லோ கலர் ஸ்மால் பார்ட்ஸ் சொன்னோம்ல, pollen grains. இந்த pollen grains எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா இதில் ஒரு ஆந்தர் டு ஸ்டிக்மா, அதாவது மேல் பார்ட்லேருந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆந்தர் டு ஸ்டிக்மா இஸ் த கால் பாலினேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போ ரீப்ரொடக்ஷன் நடக்குன்னு நான் ஃபஸ்ட்டு நான் பாலினேஷன் நடக்கணும். நான் ஃபஸ்ட் அக்கர் தான் பாலினேஷன். பாலினேஷன் ஆகும் மேல் பார்ட். ஆன்சர் வந்து எதுக்கு போகணும், ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டிக்மா. ஸ்டிக்மானா ஃபீமேல் பார்ட்டுக்கு நான் இந்த போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் மேல் பார்ட்லேருந்து ஃபீமேல் பார்ட். இட் இஸ் கால் த பாலினேஷன். ஓகே, the pollination is the first important event in the development of fruit and seed.
என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளான்ட்டில் ஃப்ளாரில் ஒரு ஃப்ரூட் அண்ட் சீட் ஃபார்ம் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அங்கே என்ன அக்கறை ஆகிருக்கணும், பாலினேஷன் அக்கறை ஆகிருக்கணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். பாலினேஷன்ஸ் நடந்தால் தான் என்ன ஆகும்னா ஃப்ரூட்டும் அண்டு சீடும் என்ன உனக்கு ஃபார்ம் ஆகும். ஃப்ரூட்னா என்னது, பழம், ஒரு விதை, ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகணும், ஃப்ரூட்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகணும், சீட் ஃபார்ம் ஆகணும். அது கண்டிப்பாக என்ன நடக்கணும், பாலினேஷன் அக்கறை ஆகிருக்கணும், அந்த ஈவெண்ட் நடந்திருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட், பாலினேஷன் இஸ் ஃபாலோடு பை த ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷன்ஸ்க்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க, ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் மீன்ஸ் கருவுறுதல். ஓகே, அப்போ பாலினேஷன்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா ஃபெர்டிலைசேஷன்ன்ற ப்ராசஸ் நடக்கும். ஓகே, தேர் ஆர் 2 types ஆஃப் பாலினேஷன்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, the 2 types ஆஃப் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இப்போ ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் 2 types ஆஃப் பாலினேஷன் நடக்குன்றாங்க. தே ஆர் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். ஓகே, நெக்ஸ்ட், the transfer of pollen grains from anther of a flower to the stigma of the same flower is called self pollination. இப்போ செல்ஃப் பாலினேஷன் என்னன்னு பாருங்க. செல்ஃப் பாலினேஷன் என்ன சொல்றாங்க, the transfer of pollen grains from anther of a flower to the stigma of the same flower is called self pollination. அதாவது சேம் பிளான்ட், இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள், இட் இஸ் ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்ல என்ன இருக்கு, உனக்கு ஒரு ஃப்ளார் இருக்கு, 2 or more ஃப்ளார்ஸ் இருக்கு. ஒரு பிளான்ட் என்ன இருக்கும், இது ஒரு ஃப்ளார், இது ஒரு ஃப்ளார். ஒரு பிளான்ட்டில் ஒரு ரோஸ் பிளான்ட் எடுத்துகிட்டா என்ன இருக்கும், இங்கே ஒரு ரோஸ் இருக்குது, இன்னொரு இருக்குது 2 ரோசஸ் இருக்குன்னா, இப்போ இந்த ரோஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் என்ன அதர் ஃப்ளவர், அதாவது சேம் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளாருக்கு வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆந்தர்லேருந்து இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ட்ராவல் ஆகுது. ஓகேவா. இந்த போலன் கிரெயின் எங்கே ட்ராவல் ஆகுது, சேம் பிளான்ட்டில், இது சேம் பிளான்ட், ஒரே ஒரு சேம் பிளான்ட்டு, சரியா, ஒரே ஒரு ரோஸ் பிளான்ட் எடுத்துக்கோம். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், நம்ம ரோஸ் பிளான்ட், ரோஸ் செடி இருக்கல, ரோஸ் பிளான்ட், அதில் இருக்கக்கூடிய என்னது, ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் அதர் சேம் பிளான்ட்டில் அதர் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ட்ராவல் ஆகுது. இது போலன் கிரெயின் ட்ராவல் ஆகுது. இட் இஸ் கால்ட் செல்ஃப் பாலினேஷன். ஓகே, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் ஆஃப் எ ஃப்ளார் to the stigma of the same flower is called self pollination. Okay, next, the transfer of pollen grains of a flower to the stigma of the another flower okay, to the another flower of a different plant of the same species is called cross pollination. என்ன சொல்றாங்க பாரு, the transfer of pollen grains of a flower to the stigma of the another flower, இங்க anotherனா இன்னொரு flower of a different plant of the same species is called cross pollination. அது என்னதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோஸ் பிளான்ட் எடுத்துக்குவோம். இங்கே ஒரு ரோஸ் ஃப்ளார் இருக்குது, ரோஸ் பிளான்ட்டில் ரோஸ் ஃப்ளார் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரோஸ் பிளான்ட் எடுத்துக்கிறோன்னா அதர் ரோஸ் பிளான்ட், இது ரோஸ் பிளான்ட் தான், இது ரோஸ் பிளான்ட் தான், இது ஒன் ரோஸ் பிளான்ட், இது அதர் ரோஸ் பிளான்ட், சேம் பிளான்ட் கிடையாது. ஓகே, இது ஒரு பிளான்ட், இது ஒரு செடி, இது ஒரு செடி. இப்போ இந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் எங்கே ட்ராவல் ஆகுது, அதர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அதர் ரோஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ட்ராவல் ஆகுது. ஓகே, அப்படி ட்ராவல் ஆகுதுன்னா, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் திஸ் பாலினேஷன் இஸ் கால்ட் கிராஸ் பாலினேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வாட் இஸ் த செல்ஃப் பாலினேஷன், the transfer of pollen grains from the anther of flower to the stigma of the same flower is called self pollination. The transfer of pollen grains of a flower to the stigma of another flower of a different plant of the same species is called cross pollination. same species na same வகையான பிளான்ட், ஒரே வகையான பிளான்ட், ரோஸ் பிளான்ட்ல இந்த ரோஸ் பிளான்ட் தான். இப்போ ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்திலேருந்து ஹைபிஸ்கஸ் டு ஹைபிஸ்கஸ். ஓகேவா. இப்போ ஜாஸ்மின் டு ஜாஸ்மின் இந்த மாதிரி நடக்கும். ஜாஸ்மின்லேருந்து ஹைபிஸ்கஸ்க்கோ இல்லை ஹைபிஸ்கஸ்லேருந்து மேங்கோ ட்ரீக்கோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். சேம் ஸ்பீசிஸாக இருக்கணும், ஆனால் வேறு பிளான்ட்டாக இருக்கணும். ஒன் பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் கலந்து என்னது கிராஸ் பாலினேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இங்கே அதுக்கு நான் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி மூவ் ஆகும் கிராஸ் பாலினேஷன்ஸ்னால் விண்டு போல போகலாம், இல்லை பீஸ் இந்த மாதிரி பீஸ் இன்செக்ட்ஸ் மூலமாக என்ன உனக்கு ட்ராவல் ஆகும். அது பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், போலன் கிரெயின்ஸ்னால் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த எல்லோ கலரில் ஸ்மால் டாட்டாக இருக்கிறது வந்து போலன் கிரெயின்ஸ். இந்த பார்ட்ஸ் தானே சொல்கிறோம் நம்ம போலன் கிரெயின்ஸ். இந்த ஸ்மால் டாட்ஸாக இருக்கிறது என்ன சொல்கிறோம் போலன் கிரெயின்ஸ் சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு Next, in self-pollination, seeds produce weak plants and new varieties of plants cannot be produced. In cross-pollination, seeds produced good plants and new varieties of plants can be produced. Pollination takes place through different agents. They are explained below. என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் பாலினேஷன்ஸில் இங்கே செல்ஃப் பாலினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சீட்ஸ் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீக்காக இருக்கும். எங்கே செல்ஃப் பாலினேஷனில் வேறு நியூ வெரைட்டிஸாக என்ன ஃபார்ம் ஆகுது. சேம்லே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால எப்படி இருக்குன்னா நியூ வெரைட்டிஸ்னால் வகைகள் நியூவாக வெரைட்டிஸாக ஃபார்ம் ஆகாது. பிளான்ஸ் ரொம்ப வீக்காக தான் ஃபார்ம் ஆகும் சீட்ஸ். ஓகே. அதே இது கிராஸ் பாலினேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சீட் ப்ரொடியூஸ் குட் பிளான்ஸ் எப்படி இருக்கும் குட்டாக இருக்கும், நல்ல பிளான்ஸ் நல்ல ஒரு குட்டான ஹெல்த்தான பிளான்ஸ் ஃபார்ம் ஆகும். நியூ வெரைட்டிஸ் வந்து என்ன உனக்கு வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க இங்கே கிராஸ் பாலினேஷன்ஸில். இப்போ இந்த கிராஸ் பாலினேஷன்ஸ் எப்படி அக்கர் ஆகுது, எந்த ஏஜென்ட்ஸ்னால் நமக்கு ஒரு தரகர் சொல்லுவோம் இல்லை, ஒரு விஷயத்தை ஒரு வேலையை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸை கொண்டு போகிறவங்க ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் pollination by wind. Next pollination by wind. It is called anemophily. It is called anemophily. Pollination by wind is called anemophily. The flowers pollinated by wind are mostly small in size and do not have any attractive color. அப்போ எந்தெந்த பிளான்ட்ஸில் பாலினேஷன்ஸ் விண்னால் அக்கர் ஆகுதோ அங்கே எப்படி இருக்கும் அந்த ஃப்ளார்ஸில் எப்படி இருக்கும்னா ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா சைஸில் எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்மாலாகும். அண்ட் டூ நாட் ஹேவ் அட்ராக்டிவ் கலர்ஸ் எப்படி இருக்காதுன்னா அட்ராக்டிவாக இருக்காது, அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டூ நாட் ஹேவ் எனி அட்ராக்டிவ் கலர், ஸ்மெல் அண்டு நெக்டர். ஸ்மெல்னால் எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, வாசனையும் இருக்காது அங்கே அந்த ஃப்ளாருக்கு. நெக்டர் அங்கே ஸ்வீட்னஸ் இருக்காது, ஸ்வீட் லிக்விட். ஒரு ஸ்வீட் லிக்விட் இருந்தால் தான் என்ன உனக்கு இன்செக்ட்ஸ்லாம் வரும். பட் இங்கே என்ன இருக்குன்னா இந்த விண்டில் இருக்கக்கூடிய பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளாரில் என்ன இருக்காதுன்னா எந்த ஒரு ஸ்வீட்னஸும் இருக்காது, ஸ்வீட் லிக்விட் இருக்காது, அதாவது ஹனி இருக்காது, ஹனி டேஸ்ட்டில் எந்த இதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்டர் மீன்ஸ் ஸ்வீட் லிக்விட். ஓகே. ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்வீட் லிக்விட் என்ன சொல்லுவாங்க நெக்டர், NECTAR நெக்டர். The pollen grains are non-sticky, dry, light and powdery. Hence, they are easily carried away by the wind. Example: grass, maize, pine. என்ன சொல்கிறாங்க non-sticky. எப்படி இருக்காங்கன்னா non-stickனா இதுலேயும் ஒட்டாது. ஸோ ஈஸியாக இருந்தாலும் உனக்கு விண்ட்னால் ட்ராவல் ஆகும். விண்ட்லேருந்து நான் ஈஸியாக விண்டு அடினா விண்டுன்னு என்னமா காற்று, விண்டு மீன்ஸ் அது காற்று. இப்போ விண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் உனக்கு ட்ராவல் ஆகும், பறந்து போகும், ஃப்ளோ ஆகும். ஓகேவா. ட்ரையாக இருக்கும், ஈஸியாக ஒட்டாது, இங்கே ரொம்ப காஞ்சு போய் ட்ரையாக இருக்கும். லைட்டாக இருக்கும், லைட்னா வெயிட் இல்லாமல் இருக்கும். ஓகே. பவுட்ரு மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ்னா புல், மைஸ்னால் சோள வகைகள், மக்காச்சோளம் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அதான் மைஸ். அண்ட் பைன் ட்ரீ இதில் என்ன இருக்கும் பாலினேஷன் பை விண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிராஸ், மைஸ், pine. Okay. It is the pollination by wind also called as anemophily. Now it is called another anemophily. 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 Next, see about the pollination by water. Pollination by water is called hydrophily. Pollination by water is called hydrophily. 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 ஓகே. இப்போ வாட்டர்னால எப்படி பாலினேஷன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. The flowers of the plants are not colorful and they have no nectar. Pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet.
they float in water and reach other plant. எக்ஸாம்பிள் வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, ஜியோஸ்ட்ரியா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ் எப்படி இருக்குன்னா கலர்ஃபுல்லாக இருக்காது. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காது. அதே மாதிரி என்ன இருக்குன்னா, அதே ஆல்ரெடி சொன்னால் ஸ்வீட்னஸ் இருக்காது. நெக்டர்னா சொல்லுவோம் ஸ்வீட் லிக்யூட். கலர்ஃபுல்லாகவும் இருக்காது, ஸ்வீட் லிக்யூடும் இருக்காது. இங்கே இந்த ஹைட்ரோஃபிலி, அதாவது வாட்டர் மூலமாக பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளார்ஸில் எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்காது, நெக்டராகவும் இருக்காது, ஸ்வீட்னஸும் இருக்காது. இந்த போலன் கிரெயின்ஸ் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும், மியூசிலேஜினஸ்னால் ஒரு கவர், அந்த போலன் கிரெயின்ஸை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும். அது ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு வாட்டரில் தானே இருக்கும். அந்த பிளான்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா வாட்டரில் தான் இருக்கும். நம்ம ரிவர்ஸ்லாம் ஆகாய தாமரை இந்த மாதிரி பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் தேங்கி இருக்க ரிவர்ஸில் எப்படி இருக்கும், செடியாக முளைச்சிருக்கும். அந்த செடியில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்குன்னா வாட்டரில் ஃபார்ம் ஆகக்கூடிய க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ஸ் அங்கே பாலினேஷன் எப்படி நடக்கும்னா பாலினேஷன் பை வாட்டர். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அப்போ அங்கே கூட போலன் கிரெயின்ஸ் ஒரு கவர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க இருக்கும். ஓகேவா, நேச்சுராகவே. அது என்ன ஆகும்னா தே ஃப்ளோட் இன் வாட்டர் அண்ட் ரீச் அதர் பிளான்ட். அது என்ன வாட்டரில் ஃப்ளோட் ஆகி போகும். இங்கே ஒரு பிளான்ட்லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு எப்படி வாட்டரில் அந்த போலன் கிரெயின்ஸ் ட்ராவல் ஆகி போகுதா. ஸோ எக்ஸாம்பிள் வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, ஜியோஸ்ட்ரியா. The pollination by water is called hydrophily. Okay, next the topic is pollination by insects, entomophily. Pollination by insects is called entomophily. This is the most common type of pollination in plants like sunflower, lady's finger, brinjal and pumpkin. Some flowers are large in size and they have sweet smell. Some of these flowers produce nectar. These attract insects like butterflies and honeybees. இங்கே என்ன சொல்கிறாங்க பாரு, இங்கே பாலினேஷன் எதனால் அக்கறாகுது, எது ஏஜென்ட்டாக இருக்குன்னா இன்செக்ட்ஸ்னால் நம்ம பூச்சிகள் லைக் பட்டர்ஃப்ளை, பீஸ் இந்த மாதிரி இருக்கா இல்லையா. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி வந்து அதில் என்ன சின்ன சின்ன வண்டாக வந்து உட்காரும் பார்த்துருக்கீங்களா. பீஸ் வந்து உட்காரும், பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும் தேன் குடிக்குதுன்னு சொல்லுவோமா இல்லையா. அதான் அதனால் பட்டர்ஃப்ளைனா அங்கே கூட ஸ்வீட்னஸை வந்து கேப்சர் பண்ணும். ஓகேவா, அதான் இந்த இன்செக்ட்ஸ் என்ன பண்ணால் போலன் கிரெயின்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, இங்கே சொல்கிறாங்க திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ட்ஸ் லைக் எந்தெந்த பிளான்ட்ஸ் நடக்குது பாருங்கள், சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர் அண்டு பிரிஞ்சால் அண்டு பம்கின். ஓகே, இந்த சம் ஃப்ளார்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ். இங்கே ஃப்ளார்ஸோட சைஸ் எப்படி இருக்குன்னா லார்ஜாக இருக்கும். ஃப்ளார்ஸோட சைஸ் எப்படி இருக்குது, லார்ஜாக இருக்குது. ஓகே, அண்ட் தே ஹேவ் ஸ்வீட் ஸ்மெல். எப்படி இருக்கும், ஸ்மெல் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, ஜாஸ்மின் பார்த்துருக்கோம், அதில் ஜாஸ்மினில் எப்படி இருக்கும், ஸ்மெல் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளார்ஸ் ஹேவ் ப்ரொடியூஸ் நெக்டர், ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். இங்கேனா ஒரு ஸ்வீட் லிக்யூட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அந்த ஃப்ளார்ஸில் தே அட்ராக்ட் இன்செக்ட்ஸ். அது என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மெல் இந்த ஸ்வீட்டில் தான் அட்ராக்ட் பண்ணணும்னா, அட்ராக்ட்னா கவர்ந்து இழுக்குதல். ஓகே, எதை கவர்ந்து இழுக்குது, அட்ராக்ட் பண்ண இன்செக்ட்ஸ். இதை பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஹனி பீஸ். ஓகே, இந்த பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் இஸ் கால்ட் என்டமோஃபில்லி. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், பாலினேஷன் பை விண்ட், பாலினேஷன் பை வாட்டர், பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். ஓகே, அனிமோஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி, என்டமோஃபில்லி. ஓகே, நெக்ஸ்ட் do you know என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. do you know fruit bats, humming birds and ants may also act as pollinating agents. Pollination by birds is known as ஆர்னித்தோஃபில்லி. அது பேட்ஸ்னால பாலினேஷன்ஸ் நடந்தால் என்னது ஆர்னித்தோஃபில்லி. என்ன சொல்கிறாங்க, ஆர்னித்தோஃபில்லி. பாலினேஷன் பை பேட்ஸ்னால சொல்கிறாங்க ஆர்னித்தோஃபில்லி. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ டூ த ஆக்டிவிட்டி. என்ன பண்ணும், கிளாஸிஃபை த பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாலினேஷன் டைப்ஸ். வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, சன்ஃப்ளவர், கிராஸ், பிரிஞ்சால், மெய்ஸ் அண்ட் பம்கின். இப்போ நீங்கள் ரைட் பண்ணணும். ஹைட்ரோஃபிலி என்ன வரும், எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஹைட்ரில்லா. ஹைட்ரோஃபிலி என்ன வரும், ஹைட்ரில்லா. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வாலிஸ்னேரியா. ஓகே, என்டமோஃபிலின்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இன்செக்ட்ஸ் மூலமாக அங்கே சன்ஃப்ளவர், பம்கின், என்னது பிரிஞ்சால். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் அனிமோஃபிலி. நெக்ஸ்ட் என்ன அனிமோஃபிலின்னா விண்டு மூலமாக கிராஸ், மைஸ். ஓகே, மைஸ். தீஸ் ஆர் த அனிமோஃபிலி. ஓகே, நெக்ஸ்ட் we see the topic
ஃபெர்டிலைசேஷன் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாலினேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லியிருக்கோம், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபெர்டிலைசேஷன் த ப்ராசஸ் ஆஃப் fusion of male part, fusion of male pollen grains and female stigma gametes is called fertilization. அதாவது மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் ஃபியூஸ்னா ஜாயிண்ட் ஆகுது. ஃபியூஸ் மீன்ஸ் நம்ம ஜாயிண்ட், ஃபியூஸ் மீன்ஸ் ஜாயிண்ட், ஜாயிண்ட்னா சேர்றது, ரெண்டு இணையிறது. ஓகேவா? ரெண்டு ஜாயின் ஆகிறது. உனக்கு என்ன ஆகுது, ஜாயின் ஆகிற ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க, மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் ஜாயின் ஆகிற ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல். ஓகே, the cell which results after fusion of these gametes is called zygote. அப்போ கேமீட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா என்ன ஃபார்ம் ஆகும், உனக்கு சைகோட்டுன்றது ஃபார்ம் ஆகும். ZYGOTE சைகோட். அதாவது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஃபியூசன் நடந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் சைகோட்டுன்றது ஃபார்ம் ஆகும். இங்கே டயக்ராமில் பாருங்கள், போலன் கிரெயின்ஸ் இருக்குது. அந்த போலன் கிரெயின்ஸ் எங்கே ட்ராவல் ஆகுது, இந்த ஸ்டிக்மாவுக்குள்ளே ட்ராவல் ஆகி இந்த ஓவம் வந்து ரீச் பண்ணும். இங்கே ரீச் ஆன உடனே இங்கே என்ன நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, ரீச் ஆன உடனே சைகோட்டுன்றது ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 2 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர், இதுக்கு என்ன சொல்கிறோம், சைகோட் ஃபார்மேஷன் சொல்கிறோம். 2 டாட்ஸில் இருக்க என்ன சொல்கிறோம், சைகோட் ஃபார்மேஷன். அதாவது போலன் கிரெயின்ஸும் இங்கே என்ன அது ஸ்டிக்மாவும் உள்ள ஜாயிண்ட் ஆகி ஓவமுக்குள்ளே ஜாயிண்ட் ஆனோடனே உனக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, சைகோட். ஓகே, இட் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். இந்த சைகோட்க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும்னா தென் டெவலப்ஸ் இன்டு த எம்ப்ரியோ. இந்த சைகோட் என்ன டெவலப் ஆகுது, எம்ப்ரியோ. என்னதுமா, எம்ப்ரியோ, EMBRYO எம்ப்ரியோ. The zygote then develops into the embryo. எம்ப்ரியோனா கருமுட்டை. சைகோட் என்னவா டெவலப் ஆகும், எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். EMBRYO எம்ப்ரியோ. This is called the fertilization. Okay, next we see about the fruits and seed formation. Next என்ன பார்க்க போகிறோம், ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, after fertilization the ovary grows into a fruit and other parts of the flower fall off. இப்போ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த ஓவரின்னு பார்த்தோமா இல்லையா, சைக்கிட் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இந்த ஓவரி என்ன ஆகும்னா என்ன ஃபார்ம் பண்ணும், ஃப்ரூட் ஆகும். அது ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன உனக்கு ஃப்ரூட், அதை ஃப்ளார் இருக்கா இல்லையா, வீட்டில் நம்ம ப்ரோமோகிரேனேட் பிளான்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். என்ன ஃபஸ்ட்டு பூ விடும், ஃப்ளார் ஃபார்ம் ஆகும். ஃப்ளாரில் வந்து என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும், பாலினேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும், ஸ்மால் ஃப்ரூட் ஃபார்ம் ஆக இருக்கும். பார்த்துருக்கீங்களா, மாதுளம்பழம்லாம் பார்த்துருக்கீங்க, ஸ்மாலாக ஃப்ளார்லேருந்து இப்படி லைட்டாக என்ன ஆகும், உனக்கு ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க, அப்போ ஃப்ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த அதர் பார்ட்ஸ், ஃப்ரூட்டில் கூடிய அதர் பார்ட்ஸ்லாம் என்ன ஆயிரும், ஃபால் ஆஃப் ஆயிரும், கீழே விழுந்துடும். ஓகே, the seeds develop from the ovals. அந்த ஃப்ரூட்ஸ்க்குள்ள உனக்கு சீட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் சீட்ஸ் இருக்கும். இப்போ எந்த பார்ட்ஸ் வந்து உனக்கு சீட்ஸாக டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவல்ஸு. ஃப்ளார்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஓவல்ஸ்ங்கிற பார்ட்ஸ் தான் என்ன ஆகும்னா ஓவல்ஸ், என்னது OVULES ஓவல்ஸ். ஓவல்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுது, சீட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, the seed contains an embryo enclosed in a protective seed coat. இந்த சீட்ஸில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எம்ப்ரியோ இருக்கும். என்ன இருக்கும், எம்ப்ரியோ இருக்கும். ப்ரொடெக்டிவ்னா பாதுகாப்பான ஒரு சீட் கோட்னால என்ன இருக்கும், ஒரு கோட்டிங் மாதிரி, ஒரு ப்ரொடெக்டிங்காக ஒரு கவர் இருக்கும், ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ண ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கேட்டோலைடன்ஸ் இந்த சீட் flowering plants have been divided into 2 groups, namely dicatolydon and monocatolydon. ஓகே, என்ன சொல்கிறாங்க, அந்த பார்ட்ஸ் ஒரு ஃப்ளார் ஒரு சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அந்த சீட்ஸில் வந்து ஒரு கேட்டோலைடன்ஸ்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அதில் நம்பர்ஸை கவுண்டிங்கை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க, டைகேட்டோலைடன் அண்டு மோனோகேட்டோலைடன். ஓகே, Dicatolydons have seeds with 2 catolydons. Example P, bean, castor. Dicatolydons have seeds with 2 catolydons. இருக்குன்னா P. Example P, bean, castor. Dicatolydons இந்த டயக்ராம் பாருங்கம்மா. இங்கே this seeds ஒரு 2 பார்ட்ஸ் இருக்கா, அதாவது உனக்கு பிரேக் பண்ணால் 2 பார்ட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் நம்ம சிக் பீஸ் இருக்கா இல்லையா, அதாவது சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல் சொல்கிறோமா இல்லையா, சிக் பீஸ், அதை 2ஆக டிவைட் பண்ண முடியுமா,
உன்னால் டிவைட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட் என்ன பண்ணலாம், 2ஆக டிவைட் பண்ணலாம். இதில் என்ன சொன்னால் டைகோட்டிலைடன். உன்னால் ஒரு சீட்ஸ் ரெண்டாக சேம் பார்ட்டாக 2ஆக டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா என்ன சொல்கிறோம், அவரை விதை இருக்கா இல்லையா, பீன், அதனால் நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ண முடியாது. அந்த 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறதுல என்ன சொல்லுவாங்க, டைகோட்டிலைடன். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பீ பட்டாணி, பீன் கேஸ்டர்னா ஆமணக்கு. தே ஹேவ் லீவ்ஸ் வித் நெட்டட் வெனேசன். என்ன சொல்கிறாங்க, நெட்டட் வெனேசன் அண்ட் டேப் ரூட் சிஸ்டம். என்னதுமா, டேப் ரூட் சிஸ்டம். நெட்டட் வெனேசன்ஸாக இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள், லீவ்ஸில் பாருங்கள் எப்படி இருக்கும், உனக்கு லேயராக இருக்கா, அதில் எப்படி இருக்குது, நெட்டாக இருக்கா, அந்த நரம்பு மாதிரி வெயின்ஸ்லாம் எப்படி இருக்குது, உனக்கு நெட்டாக இருக்காமா, இந்த மாதிரி நெட்டாக இருக்கும். ஓகே, எங்கே இந்த மாதிரி நெட்டாக இருக்கும், நெட்டாக இருக்கிறதுனால நெட்டட் வெனேசன் சொல்கிறாங்க. எங்கே டைகோட்டிலைடன்ஸ் சீட்ஸில் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம். என்ன சொல்கிறாங்க, டேப் ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் அது வேறு பகுதியை பற்றி சொல்ல போகிறாங்க. ரூட் சிஸ்டம், இந்த ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் ஹேவ் மெயின் ரூட் இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு பிரான்ச்சஸ் மாதிரி ரூட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சப்டிவிஷன் ரூட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம். மெயின் ரூட் இருக்கும், அதில் என்ன இருக்கும், சப்டிவிஷன் ரூட்ஸ் இருக்கும். இட் இஸ் கால் டேப் ரூட் சிஸ்டம். அப்போ டைகோட்டிலைடன்ஸ் எப்படி இருக்குது, சீட்ஸில் எப்படி இருக்குது, நெட்டட் வெனேசன் அண்டு டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது. ஓகே, இட் இஸ் அ டைகோட்டிலைடன்ஸ் சீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மோனோகேட்டோலிடன்ஸ் have seeds with one கேட்டோலிடன். இப்போ டைனா 2, நம்ம டை மீன்ஸ் 2, மோனோனா சிங்கிள், 1 கேட்டோலிடன் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் மெய்ஸ், ரைஸ், வீட். தே ஹேவ் லீவ்ஸ் வித் பேரலல் வெனேசன் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். என்ன சொல்கிறாங்க, மோனோனா சிங்கிள் மட்டும்தான் இருக்கும், ஒன்லி 1. மோனோ மீன்ஸ் ஒன்லி 1. ஸோ எக்ஸாம்பிள் மெய்ஸ், ரைஸ், வீட். வெனேசன் என்னது, அந்த வெயின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேரலாக இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் மோனோகேட்டோலிடன். இது என்ன சொல்கிறாங்க, மோனோகேட்டோலிடன் சீட்ஸை பாருங்கள் எப்படி இருக்கும், ஒன்லி செப்பரேட் பண்ண முடியாது, சிங்கிள் பார்ட்டாக மட்டும் இருக்கும், இதை பிரேக் பண்ணவே முடியாது. இதை என்ன சொல்கிறாங்க, இதோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீடு கோட் கொடுத்துருக்காங்க, எம்ப்ரியானிக் லீஃப் கொடுத்துருக்காங்க, என்ன எம்ப்ரியானிக் ரூட் கொடுத்துருக்காங்க, சூட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது என்னது சீடு, மோனோகேட்டோலிடன் சீட்ஸோட பார்ட்ஸ். ஓகே, இது என்ன சொன்னா லீவ்ஸ் எப்படி இருப்பார், பேரலாக இருக்கும் இந்த மாதிரி. இட் இஸ் த லீஃப் ஆஃப் பனானா லீஃப் எப்படி இருக்குது, பேரலாக இருக்கும் அதோட வெயின்ஸ்லாம். ஓகே, இட் இஸ் த மோனோகேட்டோலிடன்ஸ் லீவ்ஸ். நெக்ஸ்ட் ரூட் சிஸ்டம் பாருங்கள், இங்கே ஏதாவது ஒரு கொத்தாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இது மாதிரி இருந்தால் இதை வந்து எது மெயின் ரூட்டு எது சப் ரூட்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, மோனோகேட்டோலிடன்ஸ் டைகோட்டிலைடன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு we see about the life cycle of flowering plant. என்ன பார்க்க போகிறோம், life cycle of flowering plant. Okay, the major stages of the flowering plants are germination of seed, growth, flowering, reproduction, seed formation and seed spreading. Every seed has minute plant called embryo. என்ன சொல்கிறாங்க, அப்போ மேஜர் ஸ்டேஜஸ் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸோட மேஜர் ஸ்டேஜஸ் ஃபஸ்ட்டு என்ன, ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு. ஒரு சீட் வந்து வளர ஆரம்பிக்கணும், அது க்ரோத் ஆகும், அப்புறம் ஃப்ளார் வரும், இப்போ திருப்பி நாளைக்கு ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகும், நெக்ஸ்ட் அந்த சீடு ஃபார்மேஷன் ஆகும், நெக்ஸ்ட் அந்த சீடு என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வரிசையாக குரானிக்கலாக நடக்கக்கூடிய ஸ்டேஜஸ். ஓகே, எவ்ரி சீட் ஹேஸ் மைன்யூட் பிளான்ட். இப்போ ஒவ்வொரு சீட்குள்ளேயும் என்ன இருக்குன்னா ஒரு பிளான்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பிளான்ட் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ரியோ. ஓகே, under favorable conditions like sunlight, water and soil, embryo grows into the new plant. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருக்கப்போ, இப்போ ஒரு சீடை நீ என்ன பண்ணுற, இம்ப்ளான்ட் பண்ணுற மண்ணை சாயில் இம்ப்ளான்ட் பண்ணால் என்ன இருக்கணும், சன்லைட் போதுமான அளவாக இருக்கணும், வாட்டர் இருக்கணும், இந்த சாயில் வந்து உனக்கு ஃபேவரபுளான
ஒரு பிளான்ட் வளர மாதிரி இருக்கணும். இருந்தால் உனக்கு இந்த சீட்லேருந்து உனக்கு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுமா இல்லையா? அதான் சொல்கிறாங்க ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், சன்லைட், வாட்டர், சாயில், த எம்ப்ரியோ க்ரோஸ் இன் டு த நியூ பிளான்ட். அந்த எம்ப்ரியோனா நியூ பிளான்ட்டாக உனக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, this new plant bears fruits with seeds and multiples. the new plantலேருந்து என்ன கிடைக்கும்? உனக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அண்ட் சீட்ஸ் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? this cycle continues forming the life cycle of flowering plants. இதை என்ன சொல்கிறாங்க? லைஃப் சைக்கிள் ஆஃப் flowering plants சொல்கிறாங்க. ஓகே, next we see the ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை மட்டும் தான் பார்க்குறோம். ஒன்லி சிலபஸில் ரெடியூஸ்டு போர்ஷன்ஸில் இருக்க போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதர்ஸ் வந்து உனக்கு இப்போ சிலபஸில் இல்லை. ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்லி வி சி த ரெடியூஸ்டு சிலபஸ். ஓகே, அண்ட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வி சி த ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஜெர்மினேஷன்ஸ்னால் முளைக்க ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. சீட்ஸ்லேருந்து சீட்ஸ் வந்து உனக்கு என்ன ஜெர்மினேட் ஆகுது. ஓகேவா? the seed is a fertilized oval. அந்த சீட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவலோட fertilized பார்ட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? fertilized oval is the another seed. it consists of embryo, food materials which are protected by the seed coat. நான் சீட்ஸ்குள்ளே இப்போ என்ன இருக்கும்? எம்ப்ரியோ இருக்கும், அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதுக்கு தேவையான உணவுகள் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது எதனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது? சீட் கோட்டிங்னால ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ப்ரொடெக்ட் பை த சீட், ப்ரொடெக்டட் பை சீட் கோட். ஓகே, நெக்ஸ்ட் டூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ சீட்லிங். என்ன சொல்கிறாங்க? ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கப்போ என்ன ஆகும்னா அந்த சீட் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்குது, அதாவது முளைக்க ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. அது என்ன? கிவ்ஸ் ரைஸ் டு நியூ சீட்லிங். ஏன்னா ஒரு புது தாவரத்தை கொடுக்கும். ஒரு சீடு இருந்தால் அந்த சீட்லேருந்து என்ன லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு விதை பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளான்ட் பண்ணி 2 or 3 டேஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக முளை விட்டுருக்குமா இல்லையா? க்ரீன் கலரில் தான் சொல்கிறாங்க. ஓகே, நியூ சீட், நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சீட்லிங்னா நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா? சீட்லிங். During the early stages of germination, the seedlings get the food required for its growth from the cotyledons. என்ன சொல்கிறாங்க? ஏர்லி ஸ்டேஜ் ஜெர்மினேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா சீட்லிங்க்கு இந்த நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன தேவை? ஃபுட் தேவை. அந்த எதுலேருந்து ஃபுட் கெட் பண்ணுதுன்னா கேட்டோலைடன்ஸ்லேருந்து ஃபுட் கெட் பண்ணிக்குது. ஓகேவா? அந்த எம்ப்ரியோவில் இருக்கக்கூடிய கேட்டோலைடன்ஸ்லேருந்து என்ன பண்ண ஃபுட்டு எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த கேட்டோலைடன்ஸ் ஹேஸ் பீன் யூஸ்ட் அப், சீட்லிங் கெட்ஸ் இட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த சாயில். இப்போ கேட்டோலைடன்ஸுக்கோட ஃபுட்டெல்லாம் டேக் பண்ணதுக்கப்புறமா எங்கேருந்து எடுத்துக்கிறோம்னா சாயிலேருந்து எடுத்துக்கிறோம். இதுலேருந்து எடுக்கும் சாயில். இங்கே சீட் இருக்கக்கூடிய அந்த சாயிலேருந்து என்ன பண்ணணும்? டேக் த ஃபுட். ஓகே, the seedling absorbs water and nutrients from the soil with the help of its roots. என்ன பண்ணும்? வாட்டர்ஸையும் நியூட்ரியன்ஸு சாயிலேருந்து டேக் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ரூட்ஸ் மூலமாக எடுத்துக்கணும். வேர் மூலமாக என்ன பண்ணும்? ரூட்ஸ் மூலமாக இட் டேக் த வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே, டேக் த வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் வித் ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ். ஓகே, இட் டெவலப்ஸ் த லீவ்ஸ் அண்ட் க்ரோஸ் இன்டு எ பிளான்ட். என்ன பண்ணி இதுலேருந்து என்ன உனக்கு? லீவ்ஸ் அண்டு க்ரோஸ் இன்டு எ பிளான்ட். லீவ்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒரு பிளான். ஒரு சீட்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோலேருந்து என்ன ஆகும்? ரூட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரூட்ஸ்லேருந்து நான் ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இட் இஸ் கால்ட் த ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி see the picture of the germination of seeds. It is the picture of the germination of seeds. ஓகே, இப்போ இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு இட் இஸ் த சீட். சாயில் அப்புறம் ஒரு சீடை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம்னா ஆஃப்டர் 2 or 3 டேஸ் என்ன இருக்கும்? ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த க்ரீன் கலரில் இஸ் கால்ட் எம்ப்ரியோ. ஓகே, இந்த லைட் ப்ரௌனில் இருக்கிறது இட் இஸ் கால்ட் சீட் கோட். நெக்ஸ்ட் உள்ள என்ன இருக்கும்? கேட்டோலைடன்ஸ் இருக்கும். இந்த க்ரீன் கலர் இஸ் கால்ட் என்னது? கேட்டோலைடன்ஸ். ஓகே, ஆஃப்டர் த 2 or 3 டேஸ் என்ன ஆகும்? நியூட்ரியன்ஸு ஃபுட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? உனக்கு எடுக்க ஆரம்பிக்கும். இந்த என்ன ஒரு பிளான்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். லீவ்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளான்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம் சிஸ்டம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். ஒரு நியூ பிளான்ட்டே ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இட் இஸ் த ஜெர்மினேஷன் ஆஃப் த சீட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்?
நம்ம in this lessons என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இன்ட்ரொடக்ஷன், பிளான்ட்ஸ்னால் என்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன பாலினேஷன் என்ன, ஃபெர்டிலைசேஷன் என்ன, ஜெர்மினேஷன்ஸ்னா என்ன பார்த்துருக்கோம். ஓகே, you read the lesson in your booksல என்ன பண்ணுங்க, you read the lesson in your books and write the hard words. ஓகே, ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணுங்க இந்த நோட்டில். ஓகே, இந்த lesson is completed. Okay.